பாஜகவின் தேசிய தலைவருக்கான தேர்தலில் போட்டியிட அக்கட்சியின் செயல் தலைவர் நிதின் நபீன் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். டெல்லியில் பாஜக தேசிய தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடுவோருக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியிருக்கும் நிலையில் பாஜக செயல் தலைவர் நிதின் நபீன் மனு தாக்கல் செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. பாஜகவின் தேசிய தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் தொடங்கி இருக்கின்றது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நடைமுறைகளின்படி இன்று அந்த தேர்தல் நடைபெறுகின்றது. பாஜக சார்பிலே செயல் தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதின் நபீன் மனு தாக்கல் செய்திருக்கின்றார். நிதின் நபீனை தவிர்த்து வேறு யாரும் போட்டியிடுவதற்காக மனு தாக்கல் செய்யாத நிலையில்தான் பாஜக தேசிய தலைவராக ஒருமனதாக அவர் தேர்வு செய்யப்படுவார் என்று தெரிய வந்திருக்கின்றது. பாஜகவினுடைய தலைவர்களை பொறுத்தவரை இதற்கு முன்பாக அமித்ஷா அவர்கள் இருந்தார், அதற்கு பிறகு JP நட்டா இருந்தார். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது நிதின் நபீன் தேசிய தலைவராக பாஜகவிற்கு வர இருக்கின்றார். டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை அலுவலகத்தில் தேசிய தலைவருக்கான இந்த தேர்தல் நடைபெற்று வருகின்றது. செயல் தலைவராக அறிவிப்பு செய்யப்பட்டிருந்த நிதின் நபீன் தலைவர் பதவிக்காக மனு தாக்கல் செய்திருந்தார். தமிழகத்தினுடைய பாஜகவின் முக்கிய தலைவர்கள் உட்பட இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாஜகவின் மாநில தலைவர்கள், துணைத் தலைவர் நிலையில் இருக்கக்கூடிய அனைவரும் சென்றிருக்கின்றார்கள். தேசிய தலைவருக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்காக தற்போதைய செயல் தலைவரான நிதின் நபீன் மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் மனு தாக்கலின் போது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களின் முதலமைச்சர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் இருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அவர் அதிகாரப்பூர்வமாக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 5 மாநிலங்களில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கின்றது. மிக முக்கியமாக பாஜக எதிர்நோக்கக்கூடிய தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்க மாநிலத்திற்கான தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே எஞ்சி இருக்கின்றன. இந்த நிலையில்தான் தேசிய தலைவர் பொறுப்பை அவர் ஏற்றிருக்கின்றார் என்று உறுதியாக கூறக்கூடிய விதமாக அவர் மட்டுமே இப்பொழுது வரை மனு தாக்கல் செய்திருக்கின்றார். இந்த தேர்தல்களில் பாஜக வெற்றி பெறுவதற்கான வியூகங்களை வகுப்பது, கூட்டணிகளை உறுதி செய்வது உள்ளிட்டவற்றிலே தேசிய தலைவரான நிதின் நபீனுடைய முக்கிய பங்களிப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில்தான் மிக முக்கியமான பாஜகவினுடைய தலைவராக, தேசிய தலைவராக அவர் தேர்வு செய்யக்கூடிய விதமாக இப்பொழுது மனு தாக்கலை வழங்கியிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.